அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 23ஆம் திகதி மற்றுமொரு மறுபக்கம் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும், தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கி வருகின்றது. தபால் மூல வாக்களிப்பு இந்த மாத இறுதியில் நடைபெற இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது. அது தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகைகள் அதிகமாக இடம் பிடித்திருக்கிறது. அதேபோல் டான் பிரியசாத் மீது நேற்றைய தினம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. முன்னதாக அவர் உயிரிழந்து விட்டார் என்றவாறு செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் பின்னர் போலீசார் அதனை மறுத்து அவர் உயிருடன் இருப்பதாகவும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவித்திருந்தார்கள். அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் நேற்றைய தினம் அமைச்சரவையை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு, அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றிருந்தது. அதன்போது அமைச்சர் நளிந்த ஜெயதிச பல விடயங்களை சொல்லியிருந்தார். பிள்ளையான் தொடர்பான விசாரணைகள் தொடர்பான செய்திகள், நாட்டின் நிலைமைகள் தொடர்பான பலவிதமான செய்திகளை கூறியிருந்தார். அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் அதிகம் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் ஜனாதிபதி தொடர்பான செய்திகளும், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தொடர்பான செய்திகளும், ஈஸ்வர் தாக்குதல் சூத்திரதாரிகள் இன்னும் 2 வாரங்களில் அறிவிக்கப்படுவார் என நேற்றைய தினம் சொல்லியிருக்கின்றார். அது தொடர்பான செய்திகளும், அதேபோல் பாப்பரசர் தகுதியுடையோர், உங்களுக்கு தெரியும், பாப்பரசர் உயிரிழந்திருக்கின்ற நிலையில் அவரின் வெற்றிடத்திற்கு தகுதியானவரை தெரிவு செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த பட்டியலில், தகமையுடையோருக்கான பட்டியலில் கொழும்பு பேராயரின் பெயரும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கு. அதேபோல் சர்வதேசத்தை பொறுத்தமட்டில் நேற்றைய தினம் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளை அலங்கரித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால், தபால் மூல வாக்களிப்புக்கு ஏற்பாடுகள் யாவும் பூர்த்தி, ஆள் அடையாள உறுதிப்படுத்தலுக்காக அலுவலக அட்டை பயன்படுத்த தடை என்றவாறு பிரதான செய்தி வெளியாக இருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்களிப்பு நாளை ஆரம்பிக்க உள்ள நிலையில் முழுமையடைந்துள்ளன என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. 24ஆம் திகதி நாளைய தினம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட தபால் மூல வாக்களிப்புகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த பணிகள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த தேர்தலுக்கு வரும்போது என்னென்ன அடையாள அட்டைகளை பயன்படுத்த வேண்டும், அலுவலக அட்டைகளை பயன்படுத்தக்கூடாது என்றவாறு சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கூறியிருக்கிறார். அதேபோல் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதியின் ஆணைக்குழுவின் அறிக்கை சிஐடியினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையை ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கு. அதேபோல் அத்துமீறிய பெண் ஒருவரால் மருத்துவமனைக்கு உயிர் அச்சுறுத்தல், அதாவது தெல்லிப்பளை மருத்துவமனையில் அத்துமீறிய பெண் ஒருவரால் மருத்துவர்களுக்கு அச்சுறுத்தல், விசாரணைகளை தொடங்குவதற்கு போலீஸ் தரப்பினர் அசம்பந்தம் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் டான் பிரியசாத் மீது நேற்று துப்பாக்கிச்சூடு, உயிரிழப்பு தொடர்பில் முன்பின் முரண் தகவல் என்றவாறு காணப்படுகின்றது. கடும் போக்கான இனவாத அரசியலை முன்னெடுத்த ராஜபக்ச அணியின் அரசியல்வாதியான டான் பிரியசாத் மீது நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அவர் உயிரிழந்து விட்டார் என முன்னதாக செய்திகள் வெளியாக இருந்த நிலையில் பின்னர் போலீசார் அதனை மறுத்திருக்கிறார்கள். அதனால் முன்னுக்கு பின் முரணான தகவல் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு கொள்கை ரீதியில் முழுமையான ஆதரவு, முன்னாள் MP சரவண பவன் அறிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கு எதிர்வரும் சனி அன்று கட்டமிடப்பட்ட செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் வேட்பாளர்களுக்கு ஒழுங்கமைத்த கூட்டத்திற்குள் செல்லாததால் துப்பாக்கி முனையில் மகனும் தாயும் கைது என்றவாறு ஒரு செய்தி நேற்றைய தினம் யாழில் அந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. அது தொடர்பான செய்திகளும் இன்றைய உதயன் பத்திரிகைகளில் வெளியாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
அடுத்ததாக யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளை ஆராய்வோமாக இருந்தால், ரணில், கம்மன்பில, நாமல் போன்றவர்களின் பீதிக்கான காரணம் எமக்கு தெரியும். 5.5 ஆண்டுகளாக விசாரணையை நசுக்கவே முயற்சி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து இப்போதுதான் விசாரணை நடக்கிறது. சுருக்கங்கள் மிக விரைவில் வெளிப்படுத்தப்படும். விசாரணை சிஐடி கையில் என்றவாறு அமைச்சர் நலிந்த ஜெயதிச கூறியிருப்பதாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றிருந்தது. அதன்போதுதான் அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக பிரதான செய்தியாக யாழ் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. அதேபோல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான 6 கேள்விகளில் 2 கேள்விகளுக்கு நாங்கள் விடையை கண்டுபிடித்து விட்டோம். ஜனாதிபதி கூறியிருப்பதாக அந்த செய்தி 2ஆம் பக்கத்திற்கு தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனுடன் தொடர்புபட்ட மற்றொரு செய்தி, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை ஆராய 4 போலீஸ் குழுக்கள் நியமனம் என்றவாறு மற்றொரு செய்தியும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அமைப்பாளரும் மகனும் கைது, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கண்டனம் என்றவாறு அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. நேற்றைய தினம் போலீசார் அத்துமீறி நுழைந்து மகனை கைது செய்திருந்தார்கள். கைது செய்யப்பட்ட மகனை பார்வையிட சென்ற தாயாரும் பின்னர் கைது செய்யப்பட்டிருந்தார். அது தொடர்பான புகைப்படங்கள் அனைத்துமே நேற்றைய தினம் சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டிருந்தது. அதற்கு எம்பி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகள் புகைப்படத்துடன் வெளியாக இருக்கிறது. அதேபோல் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு வாழ்த்துச் செய்தியை தவிர்த்ததால் 98 மில்லியன் மிச்சப்படுத்தியுள்ளோம் என்றவாறு அரசாங்கம் சார்பாக அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியிருக்கின்றார். அதாவது தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கான வாழ்த்துச் செய்தியை SMS மூலமாக, குறுஞ்செய்தி மூலமாக அனுப்பாமல் இந்த வருடம் அதனை தவிர்த்ததால் 98 மில்லியன் ரூபாய் மிச்சப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் இலங்கையில் பிரிட்டனின் கினிமினி போர் குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறது. ஆவணங்களை 8 வருடங்கள் மறைத்து வைத்திருந்த பிரிட்டன் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேபோல் நாட்டில் புற்றுநோய் போல் பரவியிருக்கும் இஸ்லாமிய தீவிரவாதம் ஒழிய வேண்டும். நாட்டில் புற்றுநோய் போல் பரவியிருக்கும் இஸ்லாமிய தீவிரவாதம் ஒழிய வேண்டுமாம். ஞானசார தேரர் அரசுக்கு அறிவுரை கூறுகின்றார் என்றவாறு அவரது நிழற்படத்துடன் ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் காய்ச்சல் காரணமாக 5 மாத சிசு மரணம் என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது. அதேபோல் எனது சட்டத்தரணி நாடு திரும்பிய பின்னரே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாவேன் ரணில் அறிவிப்பு என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கவை 25ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி சாட்சியம் வழங்குமாறு நேற்று முன்தினம் அந்த ஆணைக்குழு அவருக்கு அழைப்பாணை விடுத்திருந்தது. அந்த நிலையில் அதற்கு பதில் தெரிவிக்கும் முகமாக ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கின்றார், தனது சட்டத்தரணி நாட்டில் இல்லை, வெளிநாடு சென்றிருப்பதாகவும் அவர் நாடு திரும்பிய பின்னரே சாட்சியம் அளிக்க முன்னிலையாவேன் என்றவாறு அறிவித்திருக்கிறார். இவைதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. இறுதியாக வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி 2 வாரங்களில் வெளிப்படுத்தப்படுவார், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நம்பிக்கை என்றவாறு அவரது நிழற்படத்துடன் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் யாழ் வடமராட்சி கிழக்கில் துப்பாக்கி காட்டி அச்சுறுத்தி இளைஞரை கைது செய்த போலீசார் சாரத்தில் பிடித்து இழுத்து மனிதாபிமானமின்றி நடந்து கொண்டனர். போலீசாரின் மோசமான செயலுக்கு பல தரப்பினர் கண்டனம் தெரிவிப்பு என்றவாறு அந்த செய்தி நிழல் படத்துடன் காணப்படுகின்றது. நேற்றைய தினம் இந்த சம்பவம் பதிவாகியிருந்தது. அதேபோல் கனடா செல்ல பணம் இல்லை, யாழில் விபரீத முடிவெடுத்த இளைஞன் உயிரிழப்பு என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் எரிகாயங்களுக்கு உள்ளான குடும்ப பெண் உயிரிழப்பு என்ற செய்தியும், ஓய்வு பெற்ற ஆசிரியையை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது. அதேபோல் 2 நாள் காய்ச்சல் 5 மாத குழந்தை மரணம் என்ற செய்தியும் உரும்பிராயில் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் புதிய பாப்பரசர் பட்டியலில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் பெயர் உள்ளடக்கம் என்றவாறு அவரது நிழல் படத்துடன் ஒரு செய்தியும், ஏப்ரல் 21 தாக்குதல் அறிக்கையை ஆராய 4 அடங்கிய குழு நியமனம் என்றவாறு ஒரு செய்தியும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தமட்டில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான செய்திகள் அதிகம் வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. 21ஆம் தேதி அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், ஜனாதிபதி என்ன அறிவிப்பு, அதாவது அரசாங்கம் என்ன அறிவிப்பை வெளிப்படுத்த போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். காரணம், முன்னதாக ஜனாதிபதி கூறியிருந்தார்,
ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னரே இந்த குண்டு தாக்குதலின் இந்த பயங்கரவாத குண்டு தாக்குதலின் சூத்திரதாரி யார் என்பது தொடர்பில் வெளிப்படுத்துவோம் என்றவாறு ஒரு அறிவிப்பினை விடுத்திருந்தார். அதனால் அன்றைய தினம் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனாலும் அதற்கு அமைவாக கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. பல கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஜனாதிபதியின் விசேட அறிக்கை சிஐடியினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அந்த அறிக்கையை ஆராய நால்வர் அடங்கிய விசேட குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. பிள்ளையான் கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதேபோல் பிள்ளையானின் சகா கைது செய்யப்பட்டிருந்தார். அவரும் பல்வேறு விதமான தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த நிலையில் அரசாங்கம் சார்பாக இப்போது ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி 2 வாரங்களில் வெளிப்படுத்தப்படுவார் என்றவாறு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறியிருக்கின்றார். அதேபோல் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு, அமைச்சரவை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. அதன் போதும் அமைச்சர் நளிந்த ஜெயதீச பல விடயங்களை கூறியிருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த விசாரணைகளின் போது பிள்ளையானிடம் பல்வேறுபட்ட தகவல்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். ஆகவே முழு நம்பிக்கையோடு அரசாங்கம் ஒரு தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றது. பொறுத்திருந்துதான் பார்ப்போம். 2 வாரங்கள் தானே, பொறுத்திருந்துதான் பார்ப்போம் யார் அந்த சூத்திரதாரி என்று அரசாங்கம் அறிவிக்கப் போகின்றார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் நாளை மறுபக்கமூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.